மைனி இந்த துளசி மரத்துக்கு கூட தண்ணி ஊற்ற மாட்டாங்க போல இருக்கே. எப்படி காஞ்சு போய் இருக்கு பாரு. வீடெல்லாம் வெறிக்க முடிச்சுட்டு இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணியை ஊற்றணும். நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்கள் அப்பா கொடுத்து என் கையால் வைக்க சொன்னாரு. இதுவும் நல்லா நெடு நெடுன்னு வளர்ந்துருச்சு. நானும் நல்ல கொழுகொழுன்னு வளர்ந்துட்டேன். அம்மாடி ரசதி, ஏம்மா எங்கே போயிருந்த? எப்பமா வந்த? நான் வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஆமாம், என்னைய வீட்டுக்கு வர சொல்லிட்டு நீ எங்கே போனியா? சரி அது இருக்கட்டும் தாயி. இது என்னது இது வந்ததும் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? எத்தனை முறை சொல்லியிருக்கா இங்க வந்தா நீ பாட்டுக்கு வரணும் போகணும், இந்த மாதிரி இருக்கிற வேலையெல்லாம் எடுத்து போட்டு செய்யக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லி விட்டுருக்கா இல்லையா? இது தங்கமேல எங்க இருக்கா? ஏன் தங்கம்? இம்மா இம்மா மைனி எல்லாம் என்ன எதுவும் செய்ய சொல்லலாமா? எனக்கு அப்படியே உட்காந்து கிடக்க ஒரு மாதிரி இருந்தது. நீ இருந்தாலாவது பேசிக்கிட்டு இருந்திருக்குவேன். அப்புறம் நீயும் இல்லை மைனியும் சாப்பாடு செய்ய போறோம்னு இந்த அடுப்படிக்கு போயிட்டாங்க. சரி தனியாக என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடு குப்பையா கிடந்தது, அது தூத்து போடும், அடுத்து சாப்பிட வருவீங்களான்னு சொல்லிட்டு தான் தூத்த வந்தேன். இதை இதை எத்த கூப்பிட்டீங்களா? ஆமாட்டி, இது என்னது இது? ஏன் பிள்ளை கையில விளக்கமாத்த கொடுத்து விட்டுருக்க? ஏன் மவ என்ன அவ மாமியா வீட்ல இருந்து இங்க வேலை செய்யறதுக்கா வந்திருக்கா? ஐயோ எத்த 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 தப்பு தப்பு, கணத்துல போடுங்க. நான் எந்த வேலையும் செய்ய சொல்லல அத்தை. இந்த ராசாத்தியத மைனி வீடெல்லாம் குப்பையா கிடக்கு, தொடப்பறதா கொடுங்க மைனி, நான் தூத்து போடுறேன்னு கேட்டான். அப்ப கூட ஐயோ தப்பு வேணாமான்னு நான் எவ்வளவோ சொன்னத. ஆனா இல்ல மைனி கொடுங்கன்னு அவதாமா கொடுங்கனா. சரி சாப்பாடெல்லாம் ஆக்கி முடிச்சிட்டியா இல்லையா? பிள்ளைக்கு சோறு கொடுத்தியா? உன் மருமகாரி பச்சை தண்ணி கூட குடிக்க கொடுக்கல, சோறு கொடுத்தியா? அவன் சோறு சாப்பிடுதான் சொன்னதே. ஆனா ராசாத்தி தான் இப்ப வேணாம் மைனி, அம்மா வரட்டும் அண்ணன் வரட்டும் புறவு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டா. இல்லம்மா? ஆமா மைனி. இத அப்புறம் நானும் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. உள்ள போய் ஒரு 2 வாய் சோறு மட்டும் அக்குப்புக்கு அள்ளி போட்டுக்கட்டுமா? போ. ஏம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏம்மா வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிற? வந்து பார்த்துட்டு போனேன். நான் என்ன 4 ஊர் தள்ளியா இருக்கேன்? இந்த 4 தெருவு தள்ளி தானமா இருக்கேன். ஏன் தாயி 4 ஊர் தள்ளி இருந்தா உன்னைய நான் 4 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்துருக்க மாட்டேனா? ஊருக்குள்ளாரே இருந்துக்கிட்டு அடிக்கடி அங்கே வந்தா அப்புறம் மறுவாதை இருக்காதுமா, அதனாலதான். நாம வேற சோறாக்க போறோன்னு உள்ள போயிட்டோம். ஆத்தல மௌன என்னத்தை பேசிக்கிறாள்னு தெரியல. செத்து அப்படியே காது கொடுத்து கேட்கும். எப்பப்பா ஒரு கரகரன்னு வருது. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு தான் அடுத்து வேலை செய்யணும். என்னம்மா உன் மருமக சாப்பிட போறேன்னு உள்ள போனாங்க, இப்போ வந்து இங்கே உட்காந்துக்கிட்டாங்க. நம்ம 2 பேரும் எதுவும் ரகசியம் பேசுறோம்ல, அதை கேட்கறது கண்டிதான். வேற எதுக்காக? பிள்ளைவெல்லாம் எப்படி இருக்காங்க? ஏமா நீ மட்டும் இங்க வந்து போறிய, பிள்ளைங்களை அனுப்பி வச்சா என்ன? ஏன் உன் புருஷங்காரர் இங்க வரமாட்டாரா? அது எப்படி வரப்பல? கழுதிக்கு தெரியாதா கற்பூர வாசனை? எங்க போனா நமக்கு எப்படி மரியாதை கிடைக்கும்னு தெரிஞ்சுதான் ராசாத்தி விட்டுக்காரரு இந்த பக்கமே வரமாட்டேங்கிறாரு. இல்லம்மா அவரு நல்ல மனுஷன், அவரு குடும்பம் நல்ல குடும்பம், சூடு சொரணையோட இருக்காங்க. இங்க இருக்கிற ஆளுவ மாதிரியா யாரு என்ன செஞ்சாலும் சேர்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளார நடுவுட்ல உட்கார வச்சு சோறு போடுறதுக்கு என்ன தங்கமையிலே வாய் முடிக்கிட்டு சும்மா இருக்க முடியலையா? ஏன் மவ வந்தது அப்படியே சொல்லி காட்டுவா போல இருக்கு. ஐயா எத்த நான் சொல்லி எல்லாம் காட்டலத்த. ராசாத்தி புருஷனை பத்தி கொஞ்சம் பெருமையா தான் பேசுனேன். அட சாமி இது கூட உங்களுக்கு சொல்லி காட்டதா? நான் ஏன் வாயை திறக்கலப்பா, வாயவே திறக்கல. எம்மா ஒரு 5000 ரூபாய் பணம் இருந்தா கூடமா இன்னும் ஒரு 2 நாள்ல திருப்பி தரேன். என் புருஷனே பாவம் ஒண்டியாளா இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாரு. ஆனா போறவங்க எல்லாம் வாரத்துக்கு 2 வந்து 2000 3000 கொடுன்னு கேக்குறாங்க. என் மாமியாக்காரங்க எங்களுக்கு எதுவும் வேணும்னா செய்ய மாட்டாங்க. தங்கமேல இப்ப என்னவா? இப்ப என்னங்கற? நான் என்ன இல்லாத தப்பா சொல்லிட்டேன்? இதுவே நம்ம சொன்ன மாப்பிளையோ இல்ல என் தம்பி கரணிய கட்டி இருந்தா உங்க மவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? விருப்பப்பட்டு போய் அவங்க தான் வேணும்னு கட்டிக்கிட்டல்ல, அதுக்குதே வீராப்பா போனவ வீராப்பாவே வாழ்ந்து காட்டணும். அப்பப்பக்கி வந்து எம்மா அது வேணும் இது வேணும் இங்க கேட்டுட்டு நிக்க கூடாது. என் வீட்ல என்ன பணம் மரத்திலே காக்குது? இந்த பாருமா 5000 10,000னு கேக்குற வேலையில இங்க வச்சிராத சொல்லிவிட்டேன். உனக்கு வேற எதுவும் சீர்சனத்து செய்யணுமா? அதை நாங்க செஞ்சு விட்டுறோம். இந்த கைமாத்தா காசு கூட பணம் கூடன்னு கேக்குற வேலை வச்சுக்கிட்டு இங்க வராத. ஏதோ வந்தியா ஓத்துல உட்காந்து நல்ல சோறு தின்னியான்னு இல்லாம காசு வேணுமாம்ல காசு? என் பிள்ளைவள மேலுக்கு முடியாத கிடக்கு, அதுகளுக்கு 1 ரூபா செலவு பண்ணுங்க ஆளு கிடையாது. 5000 வேணுமா? 5000 தங்கமையில என் அவளுக்கு எங்களை விட்டா யாரு இருக்கா? நீயும் ஒரு பொண்ணு தானம்மா, உனக்கு எதுவும் அவசரத்துக்கு வேணும்னா உன் அத்தாப்பா கிட்ட கேட்டு வாங்குறல்ல. ஆனா எங்களை மட்டும் ஏன் கொடுக்க கூடாதுன்னு சொல்ற? கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கடியே. நாங்களாம் மனசாட்சியோட தான் நடந்துக்கிறோம். வித்த வர ஒட்டிக்கிட்டா அப்படியே எல்லாத்தையும் மறந்துடணுமா? என் புருஷங்காரரும் மறக்க மாட்டாரு, நானும் மறக்க மாட்டேன். எங்க மான மரியாதை எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டவ தானே இவன். அந்த ஒண்ணு இல்லாத குடும்பத்துக்கு போனவ தானே இவன். அப்புறம் என்னத்துக்கு இங்க தேடி வந்திருக்கா? காசு பணம் வேணும்னா ஆத்தா விட்ட தேடி வருவா. ஏம்மா நான் கிளம்புறேம்மா. சாமி வந்து ஒரு வாய் தண்ணி கூட குடிக்காம போறிய சாமி. இல்லம்மா மைனி என்னைய கேட்டதே எனக்கு நல்ல மனசு நிறைஞ்சிடுச்சு. ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா எனக்கு உரைக்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அண்ணன் தம்பி அம்மா அப்பான்னு யாரும் வேணாம்னு சொல்லிதானே உங்க விருப்பம் இல்லாத நான் அந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னதான் அந்த வீட்டுல எனக்கு காசு பணத்துக்கு குறைவுனாலும் அவங்க என்னைய ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறாங்கம்மா. அது ஒண்ணு போதாதா உங்களுக்கு? என்னத்தான் ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிட்டாலும் காசு பணம் இருந்தாதான் இப்ப யாரா இருந்தாலும் மதிப்பாங்க. உன் குடும்பத்தை ஆளுங்களை இந்த ஊர்ல யாரு மதிக்கிறா சொல்லு? ஊருக்கு ஒதுக்குப்புறமா கிடக்குறீங்க. இந்த அப்பமே படிச்சு சொன்னேன், எட்டி என் தம்பியை கட்டிக்க நல்ல சொகுசா இருக்கலாம்னு சொன்னேன். இப்ப ஏதோ ஒரு சிரிக்கி வந்து இருக்கிற எல்லாத்தையும் வாரி எடுத்துக்கிட்டு போறான். நான் சொன்னதையாவது கேட்டிருந்தேன்னா இப்ப நல்லா இருந்திருக்கலாம்ல. ஆத்தா வீட்டுக்கு வரும்போது ஏதாவது 5 10 வாங்கிட்டு வந்து குடுப்பம்னு இல்லாத இங்கே இருந்து வாங்கிட்டு போறதே தான் குறியா இருக்கா. உன்னை
உன் மவன் அம்புட்டு கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஒத்த ரூபா கண்ணில காட்ட மாட்டேங்கிற, எல்லாத்தையும் திருடி திருடி உன் மவனுக்கு கொடுக்குறியா? மைனி, எனக்கண்டு என் அம்மாவை எதையும் சொல்லாதீங்க, நான் கிளம்புறேன். ஏம்மா, உடம்ப பாத்துக்கம்மா, நான் வாரேன். என் பிள்ளை இந்த வீட்டில் வந்து ஒரு நாள் நிம்மதியாக உட்கார முடியலையே. என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா ஆண்டவா? இந்த மாதிரி ஒப்பாரி வைக்கிற வேலை இங்க வச்சுக்காத. போ, போய் வேலையை பாரு. எனக்கு இந்த வீட்டில் அழவறதுக்கு கூட உரிமை இல்லையா? முட்டை வேணுமா? முட்டை 5-6 முட்டை நல்லா செஞ்சு கொடுத்துட்டா போச்சு. அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போனா, இன்னும் ஆளை காணோம். எப்போ வந்து சோறாக்குவான்னு தெரியலையே. ரசதி அவ இல்லப்பா வீட்ல, அவங்க அம்மா வீடு வரைக்கும் போயிருக்கா. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காளா? சரி சரி, என்கிட்ட சொல்லாம போக மாட்டா. எப்போ போனாமா? உங்ககிட்ட எதுவும் சொல்லிட்டு போனாளா? நான் தான் அனுப்பி வச்சேன் அவளை. எதுக்குமா? ஏயா, என்னத்துக்கோ பணம் வேணும்னு நீ தானே கேட்டுக்கிட்டு கிடந்த. அதான் இப்படிதான் என் மாவன் அழையிறானே காசுக்கு, உன் அம்மா வீட்டில் போய் கேட்ட 5000 ரூபா இருந்தால் வாங்கிட்டு வாயாமடின்னு சொன்னேன். சரிங்க தானே போனேன். போனவளை இன்னும் காணும். வருவாளா இல்லை நாளைக்கு தான் வருவாளான்னு தெரியல. பணம் கேட்க அனுப்புனியா? ஏமா என்னமா நீ? உனக்கு அறிவு ஏதாவது இருக்கா இல்லையா? அங்கெல்லாம் போய் எதுக்குமா கேட்க சொல்லி அனுப்புற? இந்த ஊர்ல நம்ம மான மரியாதை இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் அடுத்த வீட்லயே கேட்க சொல்லி அனுப்புனேன். அடுத்தவங்க கிட்ட கேட்டாதான் மான மரியாதை போயிடும். என்னமா நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க? அடுத்தவங்க கிட்ட கூட கை நீட்டி வாங்கிடலாம், ஆனா உள்ளவங்க கிட்ட வாங்கினாது அது அசிங்கம். என்னம்மா, உங்க அண்ணன் வீட்டுல விருந்தெல்லாம் நல்ல பெரிய கவனிப்பா இருக்க போல இருக்கு. அட அதையா மாமா கேக்குறீங்க? நான் வாரம்னு தெரிஞ்சு எங்க மைனி கோழி குழம்பு, மீன் குழம்பு, வறுத்த மீன், அப்பா பாப்பா என்னென்ன தெரியுமா செஞ்சு வச்சாங்க. பாத்தியாடா பாத்தியாடா, பெரிய இடம்னா பெரிய இடம் தான். எப்படி கவனிச்சிருக்காங்களா பாரு. நீ தான் அந்த வீட்டுக்கு போவே மாட்டேங்கிற. இன்னும் எத்தனை காலம் தாண்டா இப்படியே இருக்கிறது? என்னைக்கு இருந்தாலும் மாமியா வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஏமா சும்மா இருமா. இந்த இவ காது அடிச்சு வரதுல தெரியல, பச்சை தண்ணி கூட குடிக்கலன்னு உன்னை யாரும் அங்க போய் காசு கேட்க சொன்னா? ஏன் அம்மா கேட்க சொன்னாங்கன்னா உனக்கு அறிவு எங்கிட்ட போச்சு? மாமா இல்ல மாமா. என்ன இல்ல மாமா? என்கிட்ட எந்த விளக்கமும் சொல்லாத. இதுதான் உனக்கு முதலும் கடைசியோ. இங்க இருந்து எடுத்துட்டு போய் உன் வீட்டுல குடுக்குறியா? அதோட இருக்கணும். அங்க இருந்து வாங்குற வேலையில வச்சு கூட சொல்லிவிட்டேன். இதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணா இருந்துக்கலாம், ஏன்னா அது உன் வீடு. இப்ப உனக்கு மைனின்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்க அந்த வீட்டுல. எங்க அப்படியெல்லாம் இல்லைங்க. ஏமா, எனக்கு எதுவும் தெரியாத நினைச்சுக்கிட்டு பேசுறியா? உன் மைனி அந்த வீட்டுல ஒரு துச்சமா கூட உன்னை நினைக்கலையே. வேணாமா ரசதி, வேணாம். இனி கட்டிக்கிட்டு நீ படுற கஷ்டம் போதாதா? அங்க போய் வேற அசிங்கப்படணுமா? அப்படி என்னடி நான் உனக்கு குறை வச்சேன்? அங்க போய் பணம் வாங்குற அளவுக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? மாமா என்னை மன்னிச்சிருக்க மாமா, நான் செஞ்சது தப்புதான். ஐயோ, ஊர்ல இல்லாத மாதிரி இல்ல இவன் பேசுறான். அவன் மாமியா வீட்டுல இருந்து என்னென்னத்தை புடுங்குறான். இவன் என்னமா போய் 5000 ரூபா கிட்டதுக்கு இந்த ஆட்டம் போடுறானே. எல்லாம் ஒண்ணு சொல்லணும். நீ தான் அவளுக்கு ஏத்தி கொடுக்கறது. உனக்கு வேணும்னா உன் மவ வீட்டுல போய் வாங்கிட்டு வர வேண்டியதுனே. நான் என்னத்துக்கு என் மவ வீட்டுல போய் கேட்பேன்? ஐயோ, உன் மாமியா வீடு தான் இந்த ஊர்லயே பெரிய பணக்கார இடம். அவங்களால முடியாத காசா பணமா? சரிம்மா ராசாத்தி, போய் சாப்பாடை செய்யி. சரிங்க. ஏமா, ஏமா நீ இப்படி இருக்க? அவ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அவங்க மைனி அவளை என்னென்ன பேச்சு பேசுறாங்க தெரியுமா? இங்க இருந்து அவ அங்க போன பட்ச தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறாங்கம்மா. அப்படி இருக்க பட்சத்துல அவளை காசு வேணும் பணம் வேணும்னு அவங்க ஆத்த வீட்டுக்கு அனுப்புறது தப்பு தானம்மா? என்னைய சொல்ற? அந்த குள்ள சிறுக்கி அப்படியானமா நடந்துக்கிறா? என்ன கேடு வந்துச்சு அவளுக்கு? சத்தியா அவங்க தம்பிக்கு கட்டி வைக்கலாம்னு நினைச்சாங்க. அப்புறம் அவ என்னைய விருப்பப்பட்டு கட்டிக்கிட்ட. அந்த கோவம் அவளை உள்ள சேர்க்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மாவும் அண்ணனும் வந்து பேசினா கூட அவங்க மைனிக்காரி அது இதையும் சொல்லி பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி இவ மேல வெறுப்பத்தாம உண்டாக்குறாங்க. சரியா என்னை மன்னிச்சிரியா. நாங்க அனுப்புனது தப்புதாயா. நம்ம மருமகளோட மரியாதையை நாம தான் காப்பாத்தணும். இனி அவளை அவ ஆத்தா வீட்டுக்கு நான் அனுப்பவே மாட்டேயா. இனி இந்த மாதிரி ஒரு தப்ப தெரியாம கூட பண்ணாதம்மா. எங்க எனக்கு சம்பளம் போட்டுட்டாங்க, உங்களுக்கு போட்டாங்களா? இன்னும் இல்ல வசந்தி, தான் நாளைக்கு நாளன்னைக்கு போடுறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சரிங்க, நான் இந்த காசு எடுத்து வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கிறேன். உங்க காசுல நாம இந்த வாட்டி 1 கிராம் நகை எடுக்கலாமா? அச்சேத்திரத வருது. சரி வசந்தி, எடுக்கலாம். ஏலே, நகை எடுக்கிறது இருக்கட்டும். உன் அக்கா வீட்டுல கிரைண்டர் ஓடலையா சொல்லிக்கிட்டு கிடந்தா. மாவு அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான். அதனால ஒரு கிரைண்டரும் அப்புறம் வெயில்ல வெறே வெக்கையா இருக்கான் ஒரு ஏசியும் வாங்கி கொடுக்க சொன்னா. எம்மா, அந்த கிரைண்டர் வாங்கி கொடுத்து இன்னும் சரியா 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள அது வீணா போயிடுச்சா? அதுக்கு என்னடா செய்யறது? பொருள்னா வீணா போவதான் செய்யும். அவ கேக்குறத கேட்க நேரத்துல வாங்கி கொடுத்தாதான் அவளுக்கு அங்க மரியாதை இருக்கும். இப்படியே எல்லாமே அவளுக்கே வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தா நம்ம குடும்பத்தை எப்பதான் பாக்குறது? என்னடா என்ன கூட பிறந்த அக்காளுக்கு இது கூட செய்ய முடியலையா? புருஷனும் பொண்டாட்டியும் சம்பாதிக்கிறீங்கல்ல, சம்பாதிக்கிற காசுல என்னதான் செய்றீங்க? இவ ஆத்தா வீட்டுக்கு ஏதோ ஒண்ணுனா மட்டும் ஓடி ஓடி போய் செய்யற. அந்த அளவுக்கு உன்னைய மயக்கி வச்சிருக்கா? இருக்கட்டும்டா இருக்கட்டும். இப்படியே எதுவும் செய்யாம இரு. கூடி சீக்கிரத்துல உன் அக்காவும் வாழ விட்டு இங்க வந்து உட்காந்து கிடப்பா. அப்ப தெரியும் உனக்கு கஷ்டம். இந்த மாசம் வேணாத்த, அடுத்த மாசம் வாங்கி தரேன். இந்த அடுத்த மாசத்துல இருந்து எனக்கு சம்பளம் ஏத்தி தரோம்னு சொல்லிருக்காங்க. அப்ப வாங்கி கொடுக்கறோம்னு சொல்லுங்களா? இந்த 1 மாசம் பொறுத்துக்க சொல்லுங்களா? ஏன் மவ நீ சொல்றதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நீ வாங்கி தரப்பதான் வாங்கிக்கணுமா? அப்படியெல்லாம் முடியாதே. இந்த 1 கிராம் நகை எடுக்கிறோம்னு சொன்னல, அந்த பணத்துல இப்ப முதல்ல கிரைண்டர் வாங்குங்க. அப்படியும் பணம் பத்தலன்னா இங்கேயே போய் கடை வாங்கி என் மவளுக்கு ஏசி வாங்கி கொடுங்க. அவளுக்கு செய்யறதுக்காக தான் 2 பேரும் சம்பாதிக்கிறீங்க. இந்த பாரு,
சம்பாரிச்சு உன் மாவுளுக்கே செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் நாங்க நடு ரோட்ல தான் நிக்கணும். இது வரைக்கும் அவ கேட்டதுக்கு அதிகமா தான் செஞ்சிருக்கோம். அவளே வேணாம்னு சொன்னாலும் நீ நல்ல சரியான ஆளுதான். என்ன நாங்க 2 பேரும் சம்பாதிக்கிறோம்னு உனக்கு எக்கத்தலமா இருக்கா? அப்படியெல்லாம் செய்ய முடியாதுமா. வசந்தி நீ போய் வேலைய பாரு. அட பாவி சண்டாளா, நீ நல்லா இருப்பியாடா? கூட பிறந்த பிறப்புக்கு 1 ரூபா செலவு பண்ண கணக்கு பாக்குறானே, இவன் எப்படிதான் என் வயித்துல வந்து பிறந்தான்னு தெரியலையே கடவுளே. அக்காவும் தம்பியும் அவ்வளோ உண்ணா உசுரா இருந்தாங்க. அக்காவுக்கு ஒண்ணுன்னா ஓடி வந்து செய்வானே. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு என் மாமா மொத்தமா மாறி போயிட்டானே. இதெல்லாம் யார் செஞ்ச மாயமோ மந்திரமோ கடவுளே உனக்கு தான் தெரியும், நீ தான் பாக்கணும். இவ்வளவு நேரம் உங்க மாமா வீட்டுல தானே இருந்தாரு, அப்பளம் சத்தம் கட்டாம அமைதியா பேசிட்டு அவர் போனதுக்கு அப்புறம் அப்படியே கத்துறீங்க. யார் வந்து பிரிச்சு விட்டா? நீங்க உங்க மாவன ஆட்ட தான் உங்க மாவனுக்கு பிடிக்கவே இல்ல. எதுவா இருந்தாலும் பக்குவமா கேட்டு வாங்கணும், இல்லாத அப்படியே காட்டான்னு கத்துறது. வேலைக்கு போற ஆம்பளை கிட்ட எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு சொல்லி ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருந்தா எப்படி அவருக்கு பிடிக்கும்? நீ இதெல்லாம் செஞ்சு விட்டு கடைசில படிய தூக்கி ஏன் மேல போட வேண்டியது. என்னடி என்ன வேலைக்கு போறேன்னு திமிர மாமியே எடுத்து பேசுறியா? உன்னை நான் வேலைக்கு அனுப்புறதால தான் உனக்கு இவ்வளவு குழப்பம் வந்து போய் கிடக்கு. டா பாருங்க, நீங்க உன்னை நீ வேலைக்கு அனுப்பல, என் புருஷன் எனக்கு உத்தரவு கொடுத்திருக்காரு, நான் வேலைக்கு போறேன். அவரு எனக்கு துணையா இருக்கிறாரு, அதனால உங்களுக்கு என்ன? 1 ரூபா வீட்டுக்குன்னு சேர்த்து வைக்க மகனுக்கு கொடுக்கவும்